2026இல் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக வந்திருக்கும் பெட்டி. ஆனால் இந்த படம் ரசிகர்களுக்கு 2 அணிகளாக பிரித்துவிட்டது. ஒரு பக்கம் ராம் சரண் தனது திரை வாழ்க்கையிலேயே மிகவும் அர்ப்பணிப்பான, உடல் ரீதியாக மிரட்டலான நடிப்பை கொடுத்து ரசிகர்களை வியக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மல்யுத்த காட்சிகளிலும் அவர் காட்டும் தீவிரம் திரையரங்கிற்கு அதிர வைக்கிறது. அது மட்டுமல்ல, ஏ.ஆர். ரகுமானின் பின்னணி இசை சில இடங்களில் கதையே தடுமாறினாலும் ரகுமானின் இசை ரசிகர்கள் இருக்கையில் கட்டி போடுகிறது. ஆனால் எல்லாமே பாராட்டுகளா என்றால் இல்லை. 3 மணி நேரத்திற்கும் அதிகமான நீளம், மந்தமான முதல் பாதி, கதையின் வேகத்தை அடிக்கடி நிறுத்துகிறது என்று பலர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஜான்வி கபூரின் கதாபாத்திரம் பற்றி ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். பெரிய எதிர்பார்ப்புடன் வந்த கதாபாத்திரம் கதைக்குள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதே அதிலும் காதல் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் ரசிகர் குழுக்களில் கடும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. சில காட்சிகள் தேவையற்றதாக, சர்ச்சைக்குரியதாக பலர் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் அதிரடி உணர்ச்சி, கிராமத்தின் போராட்டம் மற்றும் ராம் சரணின் மாஸ் திரை ஆளுமை காரணமாக பல ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள். அப்படி என்றால் பெட்டி ஒரு பிளாக் பஸ்டரா இல்ல மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியா? அதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் பெட்டி படத்தை பார்த்து விட்டீர்களா? உங்கள் ரிவ்யூ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.